ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி யார் ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பிரவீனா நம்ம கூட ஜாயின் பண்ணுறாங்க. டாக்டர் பிரவீனா யாருன்னா இவங்க ஒரு ரேடியாலஜிஸ்ட். ஸோ நமக்கு இன்றைக்கி கம்ப்ளீட்டாக நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணுறதுல இருந்து சிடி ஸ்கேன் எடுக்கிறதுலேருந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுலேருந்து இதெல்லாம் எதுக்கு எடுக்கணும், எப்போ எடுக்கணும், இந்த சோதனைகள்லாம் எப்பப்போ உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பல கேள்விகளை தாராளமாக நீங்கள் கேட்கலாம். அதுக்காக தான் வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர் அண்ட் வெல்கம். இனிய மதிய வணக்கம். இனிய மதிய வணக்கம். இந்த டாபிக் சொல்லலாமா, தலைப்பு சொல்லலாமா, எது வேணா சொல்லலாம். பட் இது ஒரு எல்லாருக்குமே உபயோகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சந்திப்பாக வச்சுக்கலாம். ஓகே. திருவள்ளுவர்லேருந்து நம்ம கோட் ஸ்டார்ட் பண்ணலாம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். இது மருத்துவருக்கு மட்டும் இல்லை, இதோட பெரிய பங்கு நம்ம ஜனங்களுக்கும் இருக்குது. ஏன்னா நம்ம நோய் வந்தப்புறம் டாக்டரை அனுபவிக்கிறதுக்கு பதிலாக நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த ஹெல்த் செக்கப்ஸ். ஓகே. ஆக்சுவலாக நம்ம டாக்டரை பார்க்கும் பொழுது, நான் ஸ்டுடியோக்குள்ளே உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், இந்த டாக்டரை பார்க்கும்பொழுது இவங்க கேரளாலேருந்து வந்திருப்பாங்களோ அப்படின்னு ஃபஸ்ட்டு நினச்சேன். ஆனால் திருக்குறள் சொல்லி இல்லை கிடையாது, நான் தமிழ்நாடு தான், இங்கே தான் விழுப்புரத்துலேருந்து தான் வந்திருக்கேன் அப்படின்னு நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டாக்டருடைய பூர்வீகம் விழுப்புரம் மாவட்டமாக. ஓகே, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டாக்டர் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இரத்த பரிசோதனையிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது சின்ன வயசுலேருந்து நம்ம எடுத்து பழக்கம். திடீர்னு வருவாங்க, ஒரு ஊசியை குத்துவாங்க, பிளட் டெஸ்ட்னு எடுத்துருவாங்க. ஐயோ இவ்வளோ ரத்தம் எடுத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஸ்கூல் டைம்லலாம் ஒரு மாதிரி பயமாக இருக்கும். ஆனால் அப்பையிலேருந்து அந்த பயம் அப்படிங்கிறது கொஞ்சம் வளர வளர குறைஞ்சி போயிடும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்லாம் டக்குன்னு அப்படியே ஒரு ட்ராப் மட்டுமே பிளட் எடுத்துக்கிட்டு அதை செக் பண்ணுறது அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இரத்த பரிசோதனைங்கிறது எந்த வயசில் இருந்து நம்ம பண்ணிக்கிறது நல்லது? இரத்த பரிசோதனையில் இனிஷியல் ஸ்டேஜில் எந்தெந்த டிசீஸை எல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும்? இதெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குங்கிறத எப்படிலாம் கண்டுபிடிக்க முடியும்? இரத்த பரிசோதனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டெல்லாம் ஏஜ் இருந்தது. நம்ம ஒரு 40 வயசு தாண்டினா எல்லாம் பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. நான் என்னோட படிப்பு முடித்து வெளியில் வந்த காலத்தில் அப்படி தான் நாங்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ 25 இயர்ஸ் மேபி ஒரு திருமணத்துக்கு முன்னாடியே அவங்களோட ஏதாவது குறைபாடு, ரத்த சோகை, அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருக்கான்னு பெண்களுக்கும் தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வெளியில் தெரியாது. ஆண் பெண் இருபாலர்லேயுமே யாருக்கு வேணால் இருக்கலாம். ஸோ அது இல்லாமல் ஸ்கேன், ஒரு பேசிக் அல்ட்ராசவுண்ட் அப்டமன், இது உங்களுக்கு பிறப்பிலேயே எல்லா ஆர்கன்ஸ்லேயும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது தொந்தரவு இருந்ததுன்னா தெரிஞ்சு வச்சுக்க தான். ஃபஸ்ட்டு ஹெல்த் செக்கப் பற்றி பயப்படவே கூடாது. அதில் பிரச்சனை இருக்குன்னா இப்போ ஆல்மோஸ்ட் தீர்வு நிறைய தொந்தரவுகளுக்கு இருக்குது. சிலதுக்கு தேவையே படாது. அது நம்ம பிறக்கும் போதே ஒரு சின்ன தொந்தரவு இருக்கும், அது பாட்டும் இருந்து போகுது அப்படின்னு டாக்டர் சொல்லிடுவாங்க. ஸோ ஹெல்த் செக்கப்ன்றது வயது ஒரு 25 அந்த மாதிரி இதில் ஆரம்பித்து நம்ம வருஷமோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் முடிக்கும் போதே அந்த ஹெல்த் செக்கப்போட எண்ணில் கொடுத்துருவாங்க. இத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செக்கப் பண்ணிட்டா போதும். அது மாதிரி நீங்கள் இப்போ இந்த சுகர், டயபெட்டிஸ் பற்றி சொன்னீங்க. சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த HbA1c பார்க்கணும். ஸோ அதெல்லாம் எல்லா பரிந்துரைகளுமே அந்த ரிசல்ட்டுக்கு கீழே இருக்கும். அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு தேதி குறித்து இப்போ என்னென்னத்துக்கும் நம்ம கரெக்டாக டைமுக்கு ஒரு அலாம் வைக்கிறோம், எல்லாம் வைக்கிறோம், அந்த மாதிரி வச்சு பண்ணிக்கிறது நல்லது. இந்த தொந்தரவுலாம் இல்லாமல் கண், பல் இதெல்லாம் கூட நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை செக்கப் பண்ணிக்கிறது நம்மளோட உடல் நலத்துக்கு நல்லது. ஓகே, சரி. இப்போ சில டிசீஸ் சைலண்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இருக்கிறதே தெரியாது. எப்பயாவது ஒருத்தர் டக்குன்னு போயிட்டு பிளட் டெஸ்ட் பண்ணும்போது சுகர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி வேறு எதெல்லாம் இந்த இரத்த பரிசோதனையில் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? இது மாதிரி எல்லா நோய்களும் கண்டுபிடிக்க முடியாது. சில விஷயங்கள் நான் ஈஸியான விஷயங்களை சொல்கிறேன். PSA அப்படின்றது ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் அப்படிங்கிறது மேல் above 50. ப்ராஸ்டேட்டில் கேன்சர், ப்ராஸ்டேட்ன்றது இந்த சிறுநீர் பைக்கு கீழே இருக்க ஒரு ஆர்கன். அதில் கேன்சர் வருதா அப்படின்ற வாய்ப்பை எளிதாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மருத்துவ
ரத்த டெஸ்ட். ரத்தத்தில் டெஸ்ட் பண்ணால் அபவ் 50க்கு பிஎஸ்ஏ கட்டாயம் பார்க்கணும். ஓகே, 50 வயதுக்கு மேலே இருக்க ஆண்கள் ஆமாம் பிஎஸ்ஏ பார்க்கணும். இப்போது கர்ப்பப்பையிலையோ அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த கருமுட்டை பையிலையோ தொந்தரவு இருக்குது அப்படி ஏதோ நீர்க்கட்டி இருக்குன்னா இந்த CA 125 அந்த மாதிரி பிளட் டெஸ்ட்லாம் டாக்டரோட பரிந்துரை எடுத்துக்கிட்டு பண்ணால் போதும் பெண் பாலார் பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? அது இல்லாமல் நம்ம கம்ப்ளீட் ஹீமோகிராம், அதுக்கப்புறம் கல்லீரல் சம்மந்தப்பட்ட ரத்த டெஸ்ட், இதெல்லாம் வந்து ஜென்ரல் ஹெல்த் செக்கப்ஸில் பண்ணிக்கிட்டா போதும். ஏதாவது நோய் இருக்குமா? இப்போ ஒருத்தருக்கு வந்து எடை குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னா எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டெஸ்டெல்லாம் எடுத்து ரிசல்ட்டை கூகுளில் போட்டு நம்மளே மனசை குழப்பிக்காமல் ஒரு அருகில் இருக்க நல்ல ஒரு டாக்டரை பார்த்து மருத்துவரோட ஆலோசனை எடுத்துக்கிட்டாது, அட்லீஸ்ட் டெஸ்ட் எடுத்துக்கிட்டாது ஒரு டாக்டரை பாருங்கள். நீங்களாக போட்டு அதை ரொம்ப இப்போத்திய ட்ரெண்டில் வந்து அது இருக்கிறதுனால நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். கூகுள் டாக்டருக்கு பதிலாக நேரடியாக ஒரு டாக்டரை இப்போ ஃபேமிலி ஃபிசிஷியன் கான்செப்ட் கொஞ்சம் குறைஞ்சி போயிடுது நம்ம ஊரில். அது மாதிரி நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு டாக்டர், நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நம்ம ஒரே ஒரு டாக்டர் தான் போய் பார்ப்போம். ஆமாம், அவரே தான் எல்லாத்தையுமே பார்த்துக்குவார். இப்போ ஒரு தொந்தரவுக்கு ஒருத்தட்ட போகும்போது நமக்கு யார் நம்மளோட டாக்டர் அப்படிங்கிறதே நமக்கு நிறைய பேர் மறந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து தேவையான விஷயங்கள். ஓகே, வணக்கம். வணக்கம் 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 சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார், உங்களுடைய கேள்வியை கேளுங்க. நுங்கம்பாக்கம் டேங்க் பண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுறேங்க. உங்க கேள்வியை கேளுங்க சார். 68 வயசு ஆகுது எனக்கு. பிபி சுகர் இருக்கு. ஓகே. அப்புறம் மூட்டு வலி, இடுப்பு வலி இருக்கு. இறநி ஆபரேஷன் பண்ணி வயிறு இப்போ வீங்கி வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே. கண்ணு பண்ணி இருக்கேன் 3 வருஷமா ஆகி. இப்போ பார்வை மங்கின்னு வருது. எழுந்து நிக்க முடியல, நடக்க முடியல. இனிமேல் என்னத்தை செக்அப் பண்றது ஒன்னும் புரியல, எப்போ தெரியல. இருந்தாலும் உங்க பேச்ச கேட்ட உடனே ஏதாவது ஒரு மன ஆறுதலுக்கு என்ன சொல்றீங்க பாப்போம் அப்படின்னு பேசுறேன். ஐயா, உங்களோட விஷயம் எங்களுக்கு நல்லாவே புரியுது. 68 வயசுல நீங்க வந்து சுகர் பிபி எல்லாம் வந்திருக்குன்னா பரவாயில்ல. இப்பெல்லாம் வந்து 35 வயசுலேயே உங்களுக்கு இருக்க தொந்தரவுகள்லாம் வந்துடுது. கேட்ராக்ட்லாம் 40லேயே வந்துடுது. உங்களுக்கு 60க்கு மேலே தானே எல்லா தொந்தரவும் வந்திருக்கு. 68 அதான் 60 வயசு. நீங்கள் ஒரு 65 வயசு வரைக்கும் நல்லா இருந்தீங்க இல்லையா? அதுக்கப்புறம் தானே சில ஆப்ரேஷன்கள் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ அது மாதிரி எடுத்துக்கிட்டு, ஸோ நீங்கள் இந்த சர்க்கரை வியாதி இதுக்கு வந்து நீங்கள் பக்கத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிருந்தீங்கன்னா அங்கே போய் திருப்பி காமிங்க. அந்த HbA1c அதெல்லாம் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் 68லேருந்து 88 வரைக்கும் எப்படி நம்ம நலமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் மனசில் வச்சுக்கணும். ரைட்டுங்களா? நம்ம உடல் நலம் கண்டிப்பாக, அதுவும் அடிக்கிற வெயிலில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் தான். ஆனால் அதை பற்றி பொருட்படுத்தாது நம்ம வந்து நம்மளோட உடல் நலத்தை நல்லா வச்சுருக்கிறதால நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு பெரிய இது. ஸோ என்ன உங்களால் முடியுதோ கொஞ்சம் தூரம் நடக்கணும். ஸோ அந்த விஷயங்கள்லாமும் செய்யணும். டாக்டரோட மருந்துகள் வேலை செய்யும். ஆனால் அதுக்கு கூட நீங்கள் உங்களோட உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சியில் எது முடியுதோ, உங்களுக்குன்னு என்ன முடியுதோ அதை செய்யணும். செய்யறதை நிறுத்திட்டா தான் ப்ராப்ளம். சரிங்களா? சரிம்மா, சரி. ஓகே டாக்டர், இப்போது ஆண்களுக்கு வந்து 50 வயதுக்கு மேலே அவங்க பரிசோதனை பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராஸ்டேட் கேன்சருக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் சொன்னீங்க. PSA சொன்னீங்க. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஏஜில் அவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான டெஸ்ட் வந்து கட்டாயம் தேவை? கட்டாயம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்லேருந்து எல்லாமே ஹீமோக்ளோபின் செக் பண்ணுங்க. ஜென்ரல் வெரி காமன். ஏன்னா பீரியட்ஸ் டைமில் அவங்க பிளட் லூஸ் பண்ணுறதுனால அனீமியா வெரி காமன் இன் அடலசன்ட் கேர்ள்ஸ். அதாவது அந்த அவங்களுக்கு வந்து படிப்புலேருந்து எல்லாத்துக்குமே வந்து ஃபோக்கஸ் குறையறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அனீமியா. ஸோ சிம்பிள் ஹீமோக்ளோபின். அடுத்து வந்து அதே தான் டியூரிங் ப்ரெக்னன்சி எல்லாம் அவங்க கண்டிப்பாக பார்த்துருவாங்க. இப்போ வந்து ப்ரெக்னன்சி டைமுக்கான டெஸ்ட் எல்லாம் அவங்க எல்லாமே எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்துறாங்க. அடுத்த இது என்னென்னா தைராய்டு ப்ராப்ளம். கண்டிப்பாக 35லேருந்து யூ ஷுட் உங்களோட தைராய்டோட இதை வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு தடவை செக் பண்ணிட்டு அப்புறம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ தொந்தரவே இல்லை, ஒன்றும் எடை கூடுதல், எடை குறைதல் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னா, அவங்களுக்கு மாதவிடாயிலையும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு அவங்க வந்து மருத்துவரை பார்த்துட்டு
கைனகாலஜிஸ்ட் கிட்ட பேப்ஸ்மியர் எடுத்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய வந்து நம்ம ஒரு ரேண்டம் இதில் வந்து பேப்ஸ்மியர் கரெக்டாக எடுக்கலைன்னா நம்ம அந்த நோயை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கம்மியாயிடும். அப்புறம் பிரெஸ்ட் மேமோகிராம் கட்டாயமாக அபவ் 40 ஓகே எல்லாருமே மேமோகிராம் எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் அது எடுக்கும் போதே அவங்க சொல்லிடுவாங்க 1 வருஷத்துக்கு ஒரு தடவையா 2 வருஷத்துக்கு ஒரு தடவையா எடுக்கணும்ன்ட்டு. சில பேர் வந்து குடும்பத்தில் நிறைய பேருக்கு இருக்கும். ஓகே அப்படி இருக்கும்போது அவங்க 1 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கணும். எல்லாமே அந்தந்த டெஸ்ட்டுக்கு போகும்போதே அந்த பரிந்துரையும் நம்ம பார்த்து வச்சுக்கிட்டு ஓகே அதுபடி நடந்தால் நல்லது. இப்போ மேமோகிராம் சொன்னீங்க இல்லையா, 40 வயசுக்கு மேலே மேமோகிராம் அப்படிங்கிறது கம்பல்சரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம். ஆனால் 40 வயசுக்கு உள்ளே இருக்கிற பெண்களுக்கு வந்து மார்பகத்தில் கட்டி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னா அவங்க மேமோகிராம் பண்ணணும். இல்லை, மேமோகிராம் பண்ண தேவையில்லை. அல்ட்ராசவுண்ட் இப்போ எப்படி நம்ம அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணி அப்டமன் வயிறில் இருக்க தொந்தரவுகள் பார்க்குறோமோ அதே மாதிரி மார்பகத்துலையும் பார்க்கலாம். எதனால் 40 வயசுக்கு மேலே தான் பார்க்கணுன்னா எதுவுமே தெரியாது. 40 வயசுக்குள்ளார இருக்க மார்பகத்தில் வந்து கிளாண்டு தான் நிறைய இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே அந்த டீட்டெயில் கரெக்டாக வராது. ஸோ அல்ட்ராசவுண்ட் அவங்க பக்கத்தில் இருக்க டாக்டர் பார்த்துட்டு அவங்களே அல்ட்ராசவுண்ட் பரிந்துரைச்சிருவாங்க. ஓகே, ஸோ அதை பண்ணிக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், இப்போது நிறைய ஆண்டுகளாக வந்து எந்த விதமான அறிகுறியுமே இல்லாமல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் திடீர்னு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணும்போது இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியும் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிக்கிற வியாதிகள் கேட்குறேன். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கிற வியாதின்றதை விட எந்த வியாதிக்கு நம்ம பயப்படணும் அப்படின்னா கேன்சர் சொல்லலாம். பட் அது வந்து அவ்வளோ எளிதாக அந்த பிஎஸ்ஏ அந்த மாதிரி டெஸ்ட் தவிர எதுலேயுமே அவ்வளோ எளிதாக தெரியாது. மற்றபடி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஜுரம் வருதுன்னா கண்டிப்பாக அப்போ வந்து டாக்டரை பார்ப்போம், பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த டெங்கு அந்த மாதிரி நோய் வந்தப்புறம் பார்க்கறது வந்து சில விஷயங்கள் தான். ஓகே, அதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ எங்கள் குடும்பத்தில் வந்து குடல் சம்மந்தப்பட்ட கேன்சர் இருக்குது அப்படின்னா அவங்க வருஷம் அதை பார்த்துக்கலாம். சிஇஏ அந்த மாதிரி சில ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த ஹெல்த் செக்கப்புக்கு முன்னாடி வந்து ஒரு மருத்துவரை பார்த்துட்டு இந்த ஹெல்த் செக்கப் எடுக்கிறதும் சில பேருக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏன்னா அவங்க என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிடுவாங்க. ஓகே, இல்லை பொதுவாக இப்போ எப்படின்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு டயர்ட்னஸாக இருக்குது, சோர்வாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பெருசாக பசிக்கலை. ஸோ இந்த அறிகுறியெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குதான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்கிறாங்க. அங்கே டாக்டர்கிட்ட போனாலே இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிடுறாங்க அப்படிங்கிறதுனாலயே நான் போகிறது கிடையாது, ஆனால் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படிம்பாங்க. அதனால் வாண்டடாக போயிட்டு இப்போ டாக்டர்கிட்ட ஏதோ ஒரு நோய்க்காக நம்ம போகிறோம், அப்படி போகும்பொழுது அவங்க சில டெஸ்ட்லாம் சொல்கிறாங்க. அந்த டெஸ்ட்டில் ஏதோ ஒரு டிசீஸ் வந்து ஃபைண்ட் அவுட் ஆகுது அப்படிங்கிறது வேறு, டயக்னோஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வேறு. ஆனால் அது இல்லாமல் நம்மளே வாலண்டியராக போயிட்டு டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து 99% நம்ம மக்களுக்கு கிடையாது. நான் இது வந்து டெலிபரேட்டாகவே சொல்லுவேன், அப்படி கிடையாது. அப்போ எந்த இடத்துல வந்து இது முக்கியம் அப்படின்னு நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணுறீங்க? அதாவது இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்ட். நம்மளுக்கு வந்தப்புறம் தான் நம்ம வந்து போவோம் அப்படிங்கிறது. என்னென்னா ஒரு கம்ப்ளீட் ஹீமோகிராம். இப்போ சுகர் வந்து நம்ம ஊரில் நிறைய இருக்கிறதுனால ஒரு ரேண்டம் பிளட் சுகர் நீங்கள் ஜென்ரல் இதுக்காக சொல்கிறேன். நான் ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டியல் தான் வேணும், அதெல்லாம் இல்லாமல் வெறும் ரேண்டம் சுகர் அந்த மாதிரி இருக்கிற பேசிக் பிளட் செக்கப்ஸில் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட். ஸோ நமக்கு வந்து இது வந்து நமக்கே வந்து இதெல்லாம் நார்மலாக இருக்குன்னா நம்ம உடல்நிலை நல்லா இருக்குன்றதுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட், அதாவது கிட்னியோட செயல்பாடு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு. அப்புறம் யூரினோட கம்ப்ளீட் அனாலிசிஸ். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா விமன் அனீமிக்காக இருக்கிறதுக்கு காரணமே யூரினில் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணாலே தைராய்டு வந்து ஒரு ஹிடன் இதுன்னே சொல்லலாம். ஓகே, அது நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது. அதனால் என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு கூட நமக்கு சொல்ல முடியாது. சோர்வாக இருக்கும், சில பேருக்கு தூக்கம் இருக்காது, சில பேருக்கு பார்த்திங்கன்னா எடை குறைவு வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இந்த பேசிக் இப்போ நான் சொன்ன எல்லாமே பேசிக் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ். ஓகே, இப்போ இந்த ரீனல் சொன்னீங்க இல்லையா கிட்னியில், அந்த ரீனலில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஈவன் இன்சூரன்ஸில் கூட அந்த இஷ்யூஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அது ஃபஸ்ட்டு நமக்கு கண்டுபிடிக்க முடியாது, டெஸ்ட் எடுத்தால் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஒன்ஸ் வந்து ஒருத்தர் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறவர் அந்த ரீனல் இதில் ப்ராப்ளமில் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா அதுக்கப்புறம் தான் அது தெரிய வருதுங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து கிளைம் ரிஜெக்ட் ஆகிறதுன வாய்ப்பு இருக்குன்னா நான் படிச்சிருக்கேன். கண்டிப்பாக கரெக்ட், நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு. ஏன்னா கிட்னி ஃபங்க்ஷனை வந்து நம்ம அசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எதுவுமே வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சால் தான் கை கால் வீக்கம் அதெல்லாமே வரும். ஸோ நிறைய டைம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தரோட ஜென்ரல் பார்டர்லைன் கிட்னி இஷ்யூஸ் இருக்கும் பொழுது இது மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது நம்ம பிபி பார்க்குறது இதெல்லாம் நம்ம வந்து எப்பயுமே பார்க்குறது இல்லைல்ல. நம்ம எப்பயுமே வந்து தொந்தரவு இருந்தால் மட்டும்தான் டாக்டரை பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து
ஐ செக்கப், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஐ செக்கப்பில் தான் கண்டுபிடிப்பாங்க உங்களுக்கு பிபி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் போவாங்க. ஸோ அந்த மாதிரியும் நடக்கும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஒரு எப்படி ஐ செக்கப்ல பிபி தெரியுமா? தெரியும். ரொம்ப பாதிப்படையும் போது தெரியும். என் கண்ணை பாரு, நான் உனக்கு பிபி இருக்கான்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதய நோய், பக்கவாதம், அதுக்கப்புறம் கேன்சர், இது எல்லாத்தையுமே முன்கூட்டியே கண்டறியறதுக்கு பேசிக்காக செய்ய வேண்டிய டெஸ்ட் என்ன மேடம்? ஒரே நிமிஷம், அந்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டினுக்கு போகலாம். வணக்கம் மேடம், நம்ம கூட இருக்காங்க. என்னென்ன பரிசோதனை? நான் பேசுறது எனக்கே கேக்குது. வணக்கம், யார் பேசுறீங்க? சார், ஊராஞ்சிலிருந்து பிஜி மணிவாசன் பேசுறேன் சார். மணிவாசன் சார், உங்க கேள்வியை கேளுங்க சார். ஐ கிராஸ் 80. ஓகே. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அப்போத்திலிருந்து நான் ஆஸ்பிரின், அட்டர்வாஸ்டின், அப்புறம் ஈஸ்பிரின்லாம் வாங்கி போட்டுருக்கிறேன். இப்போ எனக்கு சுகர் முன்னாடி ஆச்சா சார். பிளட் பாஸ்டிங் 79. ஓகே சார், உங்க ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆஃப் பண்ணிடுங்க சார் ரேடியோவை. அதாவது HbA1c 7.5 சார். ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு கேட்டிங்கன்னா கிளியரா இருக்கும் சார். எக்கோ அடிக்குது சார். சார், ரேடியோ தூரத்தில் இருக்கு. இப்போ அவர் நடந்து போறாரு ஆஃப் பண்றதுக்கு. ஆஃப் பண்ணிட்டு வந்துருவாரு. ஓகே சார், அவருடைய லைன் பிரச்சனையாக தான் இருக்கு. கட் பண்ணிட்டார். சரி, ஓகே. அதான் மேடம், இப்போ இந்த இதய நோய், பக்கவாதம், புற்றுநோய் இதெல்லாமே ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னென்ன டெஸ்ட் நம்ம பண்ணணும், என்ன ஸ்கேன் பண்ணணும்? திருப்பி பிரிச்சுக்குவோம் இதை. இதய நோயும் பக்கவாதமும் ஓரளவுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ன்றதுனால அது ரெண்டுத்தை பார்ப்போம். ஓகே. இதய நோய்க்கு ஒருத்தருக்கு அறிகுறி இருக்கணும்னு தேவையே இல்லை. நம்ம பிளட் டெஸ்ட் பார்க்கலாம், இசிஜி, எக்கோ, இது மூணுத்துமே வச்சு தான் ஒருத்தரோட இதய ஹார்ட் அட்டாக் வந்திருக்கான்னு பார்க்கறதுக்காகட்டும், தொந்தரவுகள் பலவிதம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கும் இருக்குது. பேசிக் பிளட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதே தான், ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட், இதெல்லாம் எல்எஃப்டி, அதாவது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், எல்லாமே தான் திருப்பி அதுக்கு கான்ட்ரிபியூட்டரி. அது இல்லாமல் முக்கியமான விஷயம் லிபிட் ப்ரொஃபைல். இந்த பிளட் டெஸ்ட் கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல எவ்வளோ இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுனால என்னென்னா நமக்கு அது ஒரு படிமானம் ஆகிட்டே இருக்கும் உடம்புல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு உதாரணத்துக்கு ரொம்ப எளிமையான உதாரணம் கிச்சன் சிங்க் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அடைச்சிக்கும். அது ஒரு நாள் பிரச்சனை இல்லை. டெய்லி அதை கிளியராக ஆமாம் அதுதான் அடைச்சிக்குது. ஸோ ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ ரெண்டுமே ஒரே நாள் பிரச்சனைகள் இல்லை. நம்ம டெய்லி நம்மளோட சாப்பாடு, உணவு முறை, உடற்பயிற்சி எல்லாத்தோட இதுவாகும்போது ஏஜிங்கோட ப்ராசஸிங் என்னென்னா ப்ளாக்ஸ் ஃபார்ம் ஆகும். லைட்டான அடப்பாக தான் இருக்கும். சில டைம்ஸ் அந்த அடப்பு ரெண்டு பக்கமும் வரும்போது கம்ப்ளீட்டாக, சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க 90% பிளாக் இருக்குது ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்னு போகும்போதுன்னு. ஓகே. ஸோ இதுக்கு அடுத்தது ட்ரோபோனின்ற பிளட் டெஸ்ட் தான் பண்ணுவாங்க ஹார்ட் அட்டாக் வரும்பொழுது. ஸோ அதெல்லாம் பார்த்து அடுத்தடுத்து இசிஜியில் சேஞ்சஸ் வரும். ஸோ ஸ்ட்ரோக்குக்கு கை கால் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கே சிரமம் இருக்கலாம், நம்பா இருக்கலாம், பேச்சு தடை இருக்கலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது மருத்துவரை அணுகிட்டு தான். ஸோ இந்த எல்லா பிரச்சனைகளிலுமே நம்மளா பக்கத்தில் இருக்கிற இதுக்கு லேபுக்கு போய் எடுக்கிறத விட அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு ஃபஸ்ட்டு போய்டுறது நல்லது. தொந்தரவு வரும்போது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடியும். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்படியிலிருந்து சந்திரசேகர். கேளுங்க சந்திரசேகர், உங்க கேள்வியா? டாக்டர், எனக்கு என்ன கேள்வினா, இந்த பக்கவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுன்னா அதற்கு இருக்கக்கூடிய நவீன சிகிச்சை முறைகள் அப்படிங்கிறது என்ன அவைலபிளா இருக்கு? அண்ட் பக்கவாதம் அப்படிங்கிறது ஹெரிடிட்டரியாவும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? இது குழந்தைகளுக்குத்தான் இந்த பக்கவாத நோய் வருமா, அல்லது இதுக்கு பர்டிகுலரா இந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமா இந்த நோயால பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது இருக்கா? எனக்கு இதை பத்தின சில பேசிக் இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. முக்கியமான விஷயமா, பக்கவாதம் குழந்தையில வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி.
சரிங்களா? வராதுன்னு சொல்ல முடியாது, அது வேறு காரணங்களால் வரும். ஸோ பக்கவாதம் வர்றதுக்கே வந்து உங்களுக்கு வயசாகணுன்றதை விட பிபி, சுகர் அந்த மாதிரி இல்லாமல் இருதய சம்மந்தப்பட்ட நோய்கள் இருந்தால் யங்கர் ஏஜ்லேயே வரும். ஸோ அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் மூளைக்கு போகும் இரத்த ஓட்டத்தில் அடைப்பு. ஸோ முழு நாளமுமே அது அடைச்சிக்கலாம், இல்லை பாதியாக இருக்கலாம். ஸோ அதுக்கேற்றபடி தொந்தரவுகள் வரும். ஸோ அதை எளிமையாக வந்து சிடி ஸ்கேன் தான் இப்போ எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது, அதில் கண்டுபிடிச்சிடலாம். ட்ரீட்மெண்ட் உங்க மெடிகேஷன்ஸ் அப்படிங்கறது எடுக்கணுமா அல்லது இல்லை, அவங்க வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மருத்துவரை அணுகிட்டிங்கன்னா அவங்க வந்து அது என்ன டைப்பால் உங்களுக்கு வந்து பக்கவாதம் வந்திருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். ரைட்டுங்களா? அதாவது நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, இன்ஃபாக்டாலையா ஹெமரேஜ் ஆலையா, ரத்தம் நாளத்தில் அடைப்பு இருக்கா, இல்லை அது ரத்தமே வெளியில் வந்திருக்கும் சில பேருக்கு. அதை பொறுத்து தான் மருத்துவ முறையேம்மா. சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வைத்தியம் கிடையாது. ஸோ ஒருத்தருக்கா அந்த தொந்தரவுக்கு ஏற்றபடி. ஸோ சிடி ஸ்கேனில் சில டைம்ஸ் தெரியலைன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க வேண்டிய அவசியமும் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ நீங்கள் கேட்ட கேள்வியில் ரெண்டாவது பகுதியும் பதிலளிச்சிட்டேன். ஸோ அது வந்து உங்களுக்கு நவீன நிறைய சிகிச்சை இருக்குது, அதில் எது உங்களுக்கு சூட் ஆகுன்றதை உங்களோட மருத்துவர் தான் அந்த டைம் முடிவு பண்ண முடியும். டாக்டர் டயக்னைஸ் பண்ணிட்டு அவங்க வந்து கண்டிப்பாக உங்கள் கூட இருக்கவங்கள இது பண்ணி, இதில் என்ன நம்ம முக்கியமானா சுகர், பிபி ரெண்டையுமே நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா அந்த நாளங்களை வந்து நம்ம பெட்டராக, இன்க்ளூடிங் கொலஸ்ட்ரால் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்ட்ரோல் ஆஃப் ஆல் ப்ரிவென்டபிள், இட்ஸ் அ ப்ரிவென்டபிள் காஸ் தான் எல்லாமே. அதாவது சுகர், பிபி, தேங்க்யூ சந்திரசேகர். சுகர், பிபி இருந்துச்சுன்னா இட்ஸ் லீட் டு பக்கவாதம் அந்த மாதிரி சொல்றேன். இட் கேன், இட் நீட் நாட் பி எவ்ரி டைம், அவசியம் இல்லை. நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தாங்க எல்லாமே. ஓகே மேடம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் ஐயா. கூடுவாஞ்சேரி எப்போது கட் ஆயிடுச்சு. ஆமாம் சார். கூடுவாஞ்சேரி பிஜி மணிவாசன் பேசுறேன் நான். உங்க கேள்வி கேளுங்க சார். சார், ஐ கிராஸ் 80. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பைபாஸ் பண்ணாங்க. அந்த ஆஸ்பிரின், அமிலோபின், அட்டர்வாஸ்டின் இதெல்லாம் போட்டுட்டு இருக்கிறேன். நடுவில் எனக்கு வந்து சுகர் வந்துச்சு. சுகர்ல கண்ட்ரோல் வச்சிருக்கேன். இப்போ ரீசெண்டா எடுத்தேன் சார். ஃபாஸ்டிங்ல 79 இருக்கு சார். வெரி குட். பிபி வந்து 83. போஸ்ட் பிராண்டியலுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஹெச்பிஐ வந்துச்சுன்னா 7.5 இருக்குமா? சரிங்க. இது இப்போ நான் மறுபடியும் எப்படி கண்டினியூ பண்றதுன்னு தான் இந்த எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சொன்னா, இந்த ஆஸ்பிரின், அட்டர்வாஸ்டின், அமிலோபின் இதெல்லாம் கண்டினியூ போட்டுட்டு இருக்கட்டோமா லைஃப் லாங்கு? கண்டிப்பாக போடணுங்க ஐயா. ஏன்னா உங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டது வந்து உங்களோட சிஏபிஜி மருத்துவத்துக்கு அப்புறமா ரத்த நாளத்துக்கு நல்ல ரத்த ஓட்டம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்ட்ரோக் ப்ரிவென்ஷனுக்கும் இந்த எல்லா மருந்துகளும் உங்களுக்கு துணையாக இருக்கும். ஸோ வயதாகும்போது எந்த மருந்தையுமே டாக்டரின் பரிந்துரை இல்லாமல் நிறுத்தக்கூடாது. உங்களுக்கு வந்து இப்போ சுகர் நல்லா கண்ட்ரோலாக இருக்குன்னா பக்கத்தில் இருக்கிற ஜென்ரல் ஃபிசிஷியன் பார்த்து அவர் ஓகே சொன்னால் தான் மருந்தை நீங்கள் நிறுத்தணும். சுகருக்கான டேப்லெட்ஸை குறைக்கிறதோ எதுவும் நீங்களாக செய்யக்கூடாது. பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு பொது மருத்துவமனையோ இல்லை தனியார் மருத்துவமனையிலையோ காமிச்சு எல்லா இதையும் உங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா என்கிட்ட பிளட் டெஸ்ட் எல்லாம் அதையும் அங்கே காமிச்சிங்கன்னா அவரே ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுவாங்க. மற்றபடி இந்த ஆஸ்பிரின் எல்லாம் கண்டினியூ போடணும். கண்டிப்பாக போடணுங்க ஐயா, கண்டிப்பாக போடணும். நன்றிம்மா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வியை டாக்டர்கிட்ட கேளுங்க. ராயப்பேட்டையில வெங்கட் பேசுறேன். வணக்கம் டாக்டர். வணக்கம்ங்க. இப்போ எல்லா டெஸ்ட்டுக்கும் நீங்க வந்து ஜுரத்துல இருந்து எல்லாத்துக்கும் எடுக்கிறோம். பட் இந்த வைரல் ஃபீவருக்கு மாத்திரம் தான் இன்னும் நமக்கு வந்து டெஸ்டிங்ல இன்னும் அது 5 நாள் கம்பல்சரி நீங்க பேரா தான் போட்டுக்கணும். நீங்க அந்த 3 ஹவர்ஸுக்கு 4 ஹவர்ஸ் கேப்ல போகணும். அதுக்கு ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க சார், கோவிட்க்கு அப்புறமா வந்து இப்போ அதுக்கெல்லாம் ஒரு பேனல் மாதிரி இருக்கு. அது வந்து கொஞ்சம் பெரிய மருத்துவமனைகள்ல அவைலபிளா இருக்கு. கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்ன்றது அதுதான். அதுக்கு வந்து கரெக்ட். என்னென்னா வைரல் ஃபீவருக்கு நாங்கள்லாம் படிக்கிற காலத்துல எங்கள் பெரிய மருத்துவர் சொன்னார், ட்ரீட்மெண்ட் எடுக்காட்டினாலும் அது வந்து தானாக 5 டேஸில் போயிடும். அதுதான் அதோட இது. ஆனால் நீங்கள் வந்து அந்த மருத்துவம் வந்து உங்களுக்கு தேவையா என்னன்னு ஒரு மருத்துவரை பார்த்துட்டு கடையில் மருந்து வாங்கி சாப்பிட்றத விட பக்கத்தில் இருக்கிற மருத்துவரை பார்த்து சாப்பிட்றது நல்லது. அடுத்தது வந்து இந்த பழைய இவர் சொன்னது வந்து அந்த
ஸ்ட்ரோக் பத்தி எங்க வீட்லயே எங்க பிரதருக்கு வந்திருக்கு. ம் அதுல வந்து நம்ம ஹார்ட் அட்டாக் மாதிரி 3-4 ஹவர்ஸ்ல கோல்டன் ஹவர்ஸ்ல போய் அதை அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சா என்ன லாஸ் ஆயிருக்கோ இட் கேன் பி ரிட்ரீவ். லாஸ் ஆகிருக்கிறத ரெட்ரீவ் பண்ண முடியாதுங்க சார். என்ன பாகும்னா உங்களுக்கு அந்த ஆன்செட்லேயே நம்ம ஏர்லியாக போயிட்டோம்னா அது ஸ்ப்ரெட் ஆகிறத குறைக்கலாம். அட் த சேம் டைம் அந்த பெரசிஸ் ஸ்டேஜ்லேயே நம்ம போயிட்டோம்னா ரெக்கவர் பண்ணிக்கலாம் ஃபிசியோதெரப்பி பண்ணி. அதான் 95% நோ இஸ் ரெக்கார்ட் அவரால் நடக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. நோ இஸ் கரெக்ட். நன்றி மேடம். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். டாக்டர், அடுத்து நம்ம இப்போ டிபியாக இருக்கட்டும், சைனஸ் ப்ராப்ளம், யூஎஸ்ஜி அப்டமன் எடுக்கிறது, இது எல்லாமே இது எப்படி டாக்டர் இப்போ டிபி சைனஸ்க்கு வந்து என்ன மாதிரி டெஸ்ட் எடுத்தோம்னா இது இருக்குது வரப்போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம்? சரி, நான் இதையுமே பிரிச்சுக்கிறேன். டிபி வந்து இப்போ நம்ம நினைக்கிறத விட நிறைய இருக்குது. என்ன காரணம்னா சுகர் கண்ட்ரோல். ஒரே நிமிஷம் டாக்டர், ஒரு நேயர் இருக்கார், பேசிடலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்கள் கேள்வியை கேளுங்க. டாக்டர் வணக்கம் மேடம். வணக்கங்க, சொல்லுங்க மேடம். இந்த பிஎஸ்ஏன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கான அறிகுறிகள் என்ன? அது நம்ம ஒன்ஸ் இன் 6 months நம்ம சுகர் டெஸ்ட் பண்றோம். ஸோ அது கூட சேர்த்து எடுத்துடலாமா? சுகர் டெஸ்ட் பண்ணும்போது எடுக்க வேண்டாம். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பிஎஸ்ஏ ஆண்கள் வந்து 50 வயதுக்கு மேலே இருந்தால் பண்ணிக்கலாங்க சார். உங்களுக்கு யூரின் போகிறதுல எதுவும் சிரமம் இருந்தால் கண்டிப்பாக அல்ட்ராசவுண்ட் அப்டமன் பார்த்து ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறதும் நல்லது தான். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். சாரி மேம், கண்டினியூ பண்ணுங்க. இல்லை, அதாவது டிபி வந்து இப்போ டயபெட்டிஸால் இப்போது நம்ம முன்ன வந்து இம்யூனிட்டி கம்மியாக இருந்து வந்தது. ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க எடை குறைவாங்க, ஒரு படிக்கிற குழந்தை காமனாக நாங்கள் பார்க்குறது வந்து சின்ன வயசுலேயே ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ்லாம் வருவாங்க. இப்போ எப்படி இருக்குன்னா சுகர் இருக்கிறவங்களுக்குல யாருக்கு வேணாலும் வருது, எந்த ஆர்கன் வேணாலும் அது அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா சுகர் கண்ட்ரோல் நம்ம இப்போ 3 டெஸ்ட்டில் கண்டுபிடிக்கிறோம், ஃபாஸ்டிங், போஸ்ட் பிராண்டியல், ஹெச்பிஏ. ஆனால் இதுக்கு நடுவில் நம்ம சுகரை ஏதாவது வேவர் பண்ணோன்னா இந்த ஹெச்பிஏவன்சி கொஞ்சம் சென்சிட்டிவ், அது நமக்கு தெரியாது. நிறைய பேருக்கு அவங்களுக்கு வந்து இப்போ புரதச்சத்து நல்லா எடுத்துக்கணும் அந்த மாதிரிலாம் தெரியறது இல்லை. இன்னமும் சுகர் கண்ட்ரோலில் நிறைய விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் இந்த டிபி வந்து திருப்பி நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து நம்மளோட டிபி பஸ்ஸில் நம்மளோடைய ட்ராவல் ஆகி பஸ்ஸில் டவுன் பஸ்ஸில் வந்து வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அது வந்து சான்ஸ் கிடச்சிச்சின்னா அது வந்து வந்துடுது. எல்லாருக்கிட்டையுமே டிபி இருக்கும், வந்து போயிருக்கும். அதாவது அதுக்கான இம்யூனிட்டி நம்ம உடம்புல இருக்கும். ஓகே. ஸோ இப்போ சுகரில் அது அஃபெக்ட் ஆகும்போது அது வந்து தன்னுடைய அடங்கின பாம்பு வந்து அதோட இதை வந்து படம் எடுத்து காமிக்கும். அந்த படம் எடுக்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய இப்போ பார்க்குறது வந்து கழுத்துக்கு ஸ்கேனுக்கு வருவாங்க, எங்கேயோ அந்த கழல் நீர் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அது பார்த்தா டெஸ்ட் பண்ணால் நிறைய டைம் வந்து இப்போ டிபி தான் இருக்குது. நான் சொல்வேன் டிபியாக இருந்தால் சந்தோஷப்படுங்க, ஏன்னா மருந்து சாப்பிட்டா சரியாயிடும். இப்போ நம்ம இருக்கிற நீங்கள் அடுத்து ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க முன்னாடி, கேன்சர் கட்டிக்கு எப்படி வந்து நம்ம எளிதாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு, அதை அடுத்து சொல்கிறேன். ஸோ அது மாதிரி தான் நான் சொல்கிறது. டிபியாக இருந்தால் இப்போ சந்தோஷப்பட்டு மாத்திரை சாப்பிட்டா மருத்துவர் பரிந்துரைக்கிற 6 மாதமோ 9 மாதமோ 1 வருஷமோ அது அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அப்படி கரெக்டாக பண்ணும்போது குணமடைகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அடுத்து வந்து எக்ஸ்ரே படங்களில், அதாவது நெஞ்சில் தொந்தரவு இருந்து வர்றதா வந்தால் கொஞ்சம் எளிதாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா செஸ்ட் எக்ஸ்ரே எல்லா இடத்துலையும் இருக்குது, எடுத்தோன்னா தெரியும். சில டைம்ஸ் அதுலேயும் தெரியாமல் சிடி ஸ்கேனில் மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரியான தொந்தரவுகளும் வருது. குடலையும் அஃபெக்ட் பண்ணும் டிபின்னு. ஸோ எனி தொந்தரவு இருந்தாலும் நம்ம வந்து அந்த தொந்தரவுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுத்து, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நம்மளோட வேலை பலுவில் வந்து நமக்கு இருக்கிற தொந்தரவை நம்ம கவனிக்கிறதுக்கோ அதுக்கு டைம் எடுத்து நம்ம மருத்துவரை பார்க்கறதுக்கோ நேரம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா கிராமங்களில் ப்ரைமரி ஹெல்த் சென்டர் காலையில் 8 மணிலேருந்து இருக்குது. ஓகே. ஸோ ஒன்லி இது என்னென்னா ப்ரையாரிட்டி உங்கள் ஹெல்த்துக்கு வந்து ஆனால் முக்கியத்துவம் நம்ம தரணும். நம்ம எதுக்கு முக்கியத்துவம் தருவோம்னா நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பெண்கள் சமைக்கிறது, க்ளீன் பண்ணுறது எல்லாமே பண்ணுவோம். பட் அதெல்லாத்த விட உடல் நலமுக்குன்னு அவங்க இந்த டைம், இப்போ நான் இந்த டைம் நடக்கணும்னா அந்த டைம் நடக்கணும். வீட்டில் இருக்க மற்றவங்க வந்து அதை சப்போர்ட் பண்ணணும். அந்த இப்போ வந்து உடல் நலத்துக்காக எல்லாரும் ஒரு வேலை செய்யணும்னா அந்த இதை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். இப்போ நகரங்களில் அந்த ட்ரெண்ட் இருக்குது,
எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி இருந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். மேபி இந்த ரேடியோவில் கேட்குறவங்க எல்லாரும் வந்து அது மாதிரி யோசிக்கணும். ஓகே, அடுத்து சைனஸ். சைனஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் இருக்கிறவங்க யாருக்கும் அலர்ஜி இல்லாமல் இல்லை, பட் சில பேருக்கு கொஞ்சம் தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சைனஸ் தொந்தரவுக்கு வந்து எக்ஸ்ரே தான் எடுப்போம். இப்போல்லாம் வந்து சிடி ஸ்கேன் வந்த அப்புறம் அந்த எக்ஸ்ரேல தெரியறத விட தெளிவாக எந்தெந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. பட் எது பண்ணி அவங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் சர்ஜரிலாம் பண்ணுறாங்க. இப்போ பண்ணாலும் திருப்பி அந்த அலர்ஜியில் எக்ஸ்போஸ் ஆகாமல் வச்சுக்கணும். அதுக்கேற்றபடி நம்மளோட இம்யூனிட்டியை பில்ட் பண்ணணும். ஓகே. எல்லாமே வந்து சைனஸஸ் ப்ராப்ளம் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கோல்டு வாட்டர் குடிக்கிறது இந்த மாதிரி அவாய்ட் பண்ணி. பட் டெஸ்ட்டு நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறபடி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அந்த நோயோட தாக்கம் வந்து அந்த பர்சன் வந்து அவங்கள அதுக்குன்னு வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. இப்போ காதுலேயும் இந்த சைனஸ் ப்ராப்ளம் வரும்போது காதுகள்லேயும் தொந்தரவு வரும். ஸோ அதுக்கு இப்போ ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது, வெளியில் போகக்கூடாதுன்னா அதெல்லாம் கேட்டு பராமரிச்சுக்கிட்டாங்கன்னா உடல் நலம் வந்து நல்லா வச்சுக்கலாம். ஓகே. பொதுவாக இருக்கிற ஒரு குழப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த ஸ்கேன் எடுக்கணும்னு போனாலே எப்போ பார்த்தாலும் சாப்பிடாம வாங்க, வெறுமையத்தில் வாங்கன்னு சொல்லுவாங்க சார். அதனாலேயே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிற ஆட்களையும் நான் பார்த்துருக்கேன். ஓகே. ஸோ எந்த டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம எம்டி ஸ்டொமக் கூட போகணும், எந்த டெஸ்ட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போனாலும் பிரச்சனை இல்லை? ஓகே. ஆக்சுவலி சாப்பிடாம வர சொல்கிறது வந்து என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் குடிக்கிறது வந்து காஃபி, டீ. ஸோ பித்தப்பை வந்து சுருங்கிடும். ஸோ பித்தப்பை கற்கள் வந்து தெரியாமல் இருக்கும், ஆனால் தெரியாது ஸ்கேனில். ஸோ நிறைய டைம் வந்து தொந்தரவு இதே தான். தொந்தரவு வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டா, இப்போது ஒருத்தங்களுக்கு அவங்க அமெரிக்கா போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து ஏதோ ஒரு வெளிநாடு போகிறாங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து இந்த ஒரு பித்தப்பை கல் இங்கே மிஸ் ஆகிட்டு அங்கே போய் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ வரும் முன்னே கண்டுபிடிக்கணுன்னா அந்த பித்தப்பை வந்து நல்லா விரிஞ்சு இருக்கிறதுக்கு முந்தின நாள்லேருந்தே அவங்க வந்து 8 மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா நல்லது. ஓகே. ஆனால் இதில் நிறைய டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி அடுத்த நாள் சாப்பிடக்கூடாதுன்னொடனே ஒருத்தர் அப்படியும் பித்தப்பை தெரியல, என்ன தான்ப்பா சாப்பிட்டேன்னா, நீங்கள் தான் சாப்பிடக்கூடாதுன்னீங்களா, நைட்டு 10 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்னு. ஓகே. ஸோ அதுதான் இப்போதைக்கு இருக்க பிரச்சனை. ஸோ பித்தப்பை பார்க்கறதுக்கு முக்கியமாக வேணும். அடுத்து வந்து இந்த அல்ட்ராசவுண்டே என்னென்னா ஃபேட்டு அப்புறம் குடல், ஏன்னா காற்று இருக்கிறதுனால அதெல்லாம் தாண்டி அது வந்து தெரியாது ஒழுங்காக. ஸோ நம்ம உணவு சாப்பிட்டுட்டோன்னா அது வந்து கணையம் வந்து அந்த ஸ்டமக்கோட கீழவே இருக்குது. ஸோ அது ஒழுங்காக தெரியாது. ஸோ எல்லாமே சுமாராக தெரியறதுக்கு நம்ம வந்து சாப்பிடாம இருந்துடலாம்ல. எவ்வளோ டைம் நம்ம சாப்பிடாம இருப்போம். பட் சாப்பிடாம இருக்கிறதுன்றது கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதை விட கஷ்டம் வந்து அந்த ஃபுல் பிளாடர். ஸோ நிறைய டைம் நான் சொல்வேன் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான். பட் என்னன்னா, இட்லி சாம்பார் இப்படி ரொம்ப பசிக்குது, எனக்கு சுகர் இருக்குது, முடியலன்னா பெஸ்ட்டு திங் வேற எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு இட்லி சாம்பார் சாப்பிட்டுக்கலாம். ஓகே. சாப்பிட்டுட்டு போகலாம். அடுத்து வந்து இந்த பழம், உங்களுக்கு சுகர் இல்லை, இளநீர், வாழைப்பழம் எதனால சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் அவ்வளோ ஆர்டிஃபேக்ட் காசு பண்ணாது. ஓகே. அடுத்த விஷயம் வந்து இந்த ஃபுல் பிளாடரை அவாய்ட் பண்ணலாமா? முடியாது. ஏன்னா இதே மாதிரி தான் எல்லாத்தையும் கரெக்டாக பார்க்கணுன்னா சில விஷயங்கள் கரெக்டாக இருந்தால் தான். ஆனால் ஒரே சமயத்தில் இப்போ 10 பேரும் ஃபுல் பிளாடராக இருக்காங்கன்றதுக்காக நாங்களே என்ன சொல்கிறதுனா, கொஞ்சம் பேரை வந்து பொறுமையாக தண்ணி குடிங்க இப்படிலாம் சொல்லி தான் வந்து அங்கே நாங்கள் வந்து மார்னிங் இப்போது ஒரு 8 to 10க்குள்ளார ஒரு 10 பேஷண்ட் பார்க்கணுன்னா எல்லாரையும் ஒரே டைம் பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பேரை சாப்பிட்டு வாங்கம்மோ, கொஞ்சம் பேரை ஃபாஸ்டிங்கில் வாங்க. பட் நல்லா பார்க்கணும் அப்படின்னா எம்டி ஸ்டமக் தான் பெஸ்ட்டு. ப்ரீவியஸ் டேவே ஃபேட்டை அவாய்ட் பண்ணுறது அதை விட நல்ல விஷயம். ஓகே. பால், நான்வெஜ், அதுக்கப்புறமா பொரித்த உணவு, எண்ணெயில் பொரித்த உணவு, அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா நைட் சிம்பிளாக சாப்பிட சொன்னாங்கன்னா இட்லி பொடி சாப்பிட்ருவோம். ஸோ பொடியில் நிறைய எண்ணெய் போட்டால் தான் சாப்பிடணும். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா குழப்பி. ஸோ இதெல்லாம் இல்லாமல் வந்தால் நல்லது. ஓகே. பெட்டர். ஓகே டாக்டர், இப்போது அந்த அப்டமன் இது இருக்கு இல்லையா, அல்ட்ராசவுண்ட் இருக்குல்ல, அதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எனக்கு இந்த அப்டமன் அப்படின்னு வரும்பொழுது என்ன ஒரு கேள்வினா,
நிறைய இடத்துல என்ன நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம் அப்படிம்பாங்க, எக்ஸ்ரேல தெரியலை அதுக்கப்புறம் சிடி ஸ்கேன் போவோம் அப்படிம்பாங்க, சிடி ஸ்கேன்லையும் தெரியலை எம்ஆர்ஐ ஸ்கேன் போவோங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸை வந்து தொடர்ச்சியாக பார்க்க முடியுது. இதற்கான ரீசன் என்ன? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ எக்ஸ்ரே வந்து நெஞ்சில் இருக்கிற தொந்தரவுகளுக்கும் முதுகு எலும்பு சம்மந்தப்பட்டதுக்கு நல்ல விஷயம். எக்ஸ்ரே அப்டமன் ஆல்மோஸ்ட் இப்போ எடுக்கிறது குறைஞ்சிருச்சு. என்ன காரணம்னா குடலில் அடைப்பு இருந்தால் மட்டும்தான். ஒருத்தருக்கு வயிறு வீக்கம் ரொம்ப இருக்குது, அல்ட்ராசவுண்ட் அப்டமன் வந்து என்னன்னா ரேடியேஷனே இல்லாத ஒரு டெஸ்ட் வந்து அல்ட்ராசவுண்ட் அப்டமன். ஓகே, ரொம்ப அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. இது வந்து கதிரியக்கம் யூஸ் பண்ணுறோம் நம்ம, எக்ஸ்ரே ஆகட்டும் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐல கிடையாது. ஸோ அதனால் அல்ட்ராசவுண்ட் அப்டமன்லேயே எதுவும் தெரியலை அப்படின்னா தான் அடுத்த கட்டமாக அந்த சிடி ஸ்கேனோ எம்ஆர்ஐயோ. ஓகே, சில ஆர்கன்ஸ்க்கு வந்து சிடி ஸ்கேன் நல்லது, சிலது எம்ஆர்ஐ நல்லது. நான் இதுக்கு முன்னாடி இந்த ரேடியோவில் பேசும்போதுமே தான் சொன்னேன், அது எது நல்லதுன்றதை உங்கள் டாக்டர் முடிவு பண்ணி தான் அவங்க அனுப்புவாங்க. சில டைம்ஸ் எம்ஆர்ஐக்கு வரும்போதே கூட சிடி ஸ்கேனை வந்து நாங்கள் கூட போட்டு பார்ப்போம். எதுக்குன்னா ஏதாவது ஒரு சின்ன டவுட் இருக்கும், ஏதாவது நம்ம மிஸ் பண்ணக்கூடாதே அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பண்ணிக்கிறது நல்லது. எல்லாமே வந்து என்னென்னா நமக்கு ஏதாவது ஒரு சின்ன வெண்டைக்காய் தான் நான் உதாரணம் எப்பயுமே சொல்வேன். நல்லா அரைஞ்சோன்னா புழு தெரிஞ்சிடும், தூரமாக பெருசாக சாம்பார் கரைகிற மாதிரி அரைஞ்சோன்னா தெரியாது. ஸோ அந்த நுணுக்கமாக கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ எல்லாமே உதவி புரியும். ஓகே டாக்டர், இப்போ அடுத்தது இன்றைக்கி இருக்கக்கூடிய மேஜர் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து திடீர்னு மாரடைப்பு ஏற்படுது, கார்டியாக் அரெஸ்ட் வருது, அதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதை இனிஷியலாக சில டெஸ்ட்டில் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுங்களேன். அதான் அந்த சில டெஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கொலஸ்ட்ரால், சுகர் கண்ட்ரோல், இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் இல்லாமல் நான் ஒன்று சொல்ல மாட்டேன். 128 ஸ்லைஸ் கரோனரி ஆஞ்சியோனே ஒன்று பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஃபேமிலியில் இருக்குது தொந்தரவு, உங்களோட லெவல்ஸுமே பார்டர் லைனாக இருக்குது அப்படின்னா உங்கள் கார்டியாலஜிஸ்ட் பரிந்துரைப்பார். ஸோ பரிந்துரைக்கும் போது அது என்னென்னா உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஆர்ட்ரீஸில் இருக்க பிளாக்ஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ அதெல்லாம் ஒரு அவுட்லைன். இது வந்து ஒரு மேப் மாதிரி தான். ஓகே, ஆஞ்சியோகிராம்ன்றது நம்ம டைரெக்டாக நம்ம ஆர்ட்ரி வழியாக உள்ள கத்தீட்டர் போட்டு பண்ணுறது. அதுக்கு பதிலாக இந்த சிடி ஸ்கேனில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் அதுவே வந்து உங்களுக்கு அது நார்மலாக இருக்குது அதனால் இவங்களுக்கு வராது அப்படின்னு நம்ம இது பண்ணி சொல்ல முடியாது. அது எல்லாமே அந்தந்த டைமோட இஷ்யூ தான். அந்த டைம் உங்களுக்கு பிபி ஃப்ளக்சுவேஷன்ஸ் எல்லாமே. ஸோ நான் வந்து எப்பயுமே என்ன சொல்வேன்னா நம்மளோட எல்லா பேராமீட்டர்ஸையும் நல்லா வச்சுக்கிட்டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல், நல்ல உடற்பயிற்சி, உணவு, தூக்கம் எல்லாமே நல்லா வச்சுருந்தா நமக்கு தொந்தரவுகள்லேருந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஒரு 60 வயசில் வர ப்ராப்ளம் 80ல் வந்தால் பரவாயில்லன்னு எடுத்துக்கணும். ஓகே, இப்போ ஃபுல் பாடி ஸ்கேன் பண்ணுறாங்கல்ல, அது வந்து யாருக்கு தேவை? ஃபுல் பாடி ஸ்கேன் அப்படிங்கிறதே வந்து நம்ம அந்த ஹெல்த் செக்கப்போட பேர் அது. ஓகேங்களா? ஸோ ஃபுல் பாடி ஹோல் பாடி ஹெல்த் செக்கப்பில் வந்து இதே தான். இந்த நான் சொன்ன எல்லா டெஸ்ட்டையும் இந்த உங்கள் வயசுக்கு ஏற்றபடி எது இருக்கோ அதுதான். பட் இது பண்ணிட்டா எதுவுமே 100% டிசீஸ் ஃப்ரீன்லாம் நம்ம சர்டிஃபை பண்ண முடியாது. கரும்பு ஜூஸ் போடுற மெஷினில் கரும்பை உள்ளே விட்டு இழுக்கிற மாதிரி அப்படியே விட்டு எடுத்துட்டு ஒரு ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி அது மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து எம்ஆர்ஐல கண்டுபிடிக்கலாம். ஸோ ஹோல் பாடி எம்ஆர்ஐலாம் நாங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்குமான்ற ஒரு சின்ன டவுட் இருந்தால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மாதிரியெல்லாம். இப்போ வந்து இந்த காலகட்டங்களில் அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதுலேயும் வந்து 1 சென்டிமீட்டருக்கு மேலே தான் இருந்தால் தான் அதுலேயும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ மைக்ரோவாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று பிரெஸ்ட்டில் இருக்கிற இது வந்து ரொம்ப எக்ஸ்ரே மேமோகிராம் வந்து ஒரு நல்ல டூல். அது வந்து நம்ம ஊரில் நிறைய இடங்கள்ல இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ 40 வயசுக்கு மேலே இருக்க பெண்கள் வந்து அந்த எக்ஸ்ரே மேமோகிராம் எடுத்துக்கிறது கட்டாயமாக ஆல்மோஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஹோல் பாடி செக்கப் பண்ண முடியாட்டினா கூட எது அஃபோர்டபுளாக இருக்கோ அது அவங்களோட பட்ஜெட்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க எல்லாரும். ஸோ அதுக்கேற்றபடி சில டெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். அந்த ஹோல் பாடி இது இல்லாமல் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கேன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பெட் ஸ்கேனுன்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஆனால் அதில் வந்து கதிரியக்கத்தோட தாக்குதல் நிறைய இருக்குது. உங்களுக்கு நிஜமாலுமே அது தேவையா அப்படின்ட்டு உங்களோட மருத்துவர் முடிவு பண்ணணும். இப்போ உங்களுக்கு உடல் எடை குறையுது ஆனால் எல்லா பிளட் டெஸ்ட்டும் நல்லா இருக்கு
அடுத்து வந்து இல்லை எங்கள் ஃபேமிலியில் வந்து ரொம்ப ஏர்லியாக சில கேன்சர்ஸ் வருது, எனக்கு வந்து அதை பார்த்துக்கணும் அப்படின்னா தான் அதெல்லாம் பண்ணிக்கணும். அது அடுத்தது அதான் கேட்க வந்தேன். இப்போது நிறைய ஸ்கேன் பண்ணும்போது நமக்கு இந்த கதிரியக்க பாதிப்புங்கிறது அதிகமாக இருக்கும்ல? கண்டிப்பாக இருக்கு. அதை பற்றி சொல்லுங்கள் மேடம். கதிரியக்க பாதிப்பு வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சன்ல இருந்தே வருது. இப்போ ஏ வந்து ஏஜிங்கே வந்து அது ஒரு விதமான வீட்டில் இருக்க மார்பிள், கிரானைட் இதுலேருந்து வருது. இது இல்லாமல் நம்மளோட செல்ஃபோன்லேருந்து வருது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, கோவிட் டைமில் நிறைய சிடி ஸ்கேன்ஸ் எடுத்தாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகளுக்கு அது கட்டாயம் தேவை. அந்த மாதிரி உங்களோட நோய்க்கு வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நோய் முதல் நாடுறதுக்கு அது கண்டிப்பாக தேவைன்னா கட்டாயம் எடுத்துக்கிறது நல்லது. ஓகே. இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்களா போய், சில பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர் வேணான்னு சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க, நான் சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்துருங்க டாக்டர். ஏன்னா அந்த அளவுக்கு மனதில் வந்து அந்த பயம், நான் அது தப்புன்னே சொல்லலை, குடும்ப கௌரவம், சிடி ஸ்கேன் எடுத்துட்டேன் அப்படிங்க அந்த மாதிரி இருக்கா மாதிரி தெரியல. பட் அந்த பயம், அந்த ஆங்ஸைட்டி தான் வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக வரும் நிறைய பேருக்கு. அது மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எடுக்கும்போதே கேட்பாங்க, ஐயோ டாக்டர் நல்லா இருக்கானா. நான் சொல்வேன், இப்போ இசிஜினா கூட நீங்கள் படுத்து ஃபுல்லாக எடுத்தால் முடிச்சாதாம்மா தெரியும். நீங்கள் எல்லாருமே ஏடிஎம் கார்டில் போட்ட உடனே காசு வர்ற மாதிரி கேட்குறீங்க. கொஞ்சம் டைம் வேணும். சில பிரச்சனை இப்போ சிடி ஸ்கேன்லாம் எடுத்து அதை வந்து 2-3 விண்டோஸ்லலாம் பார்க்கணும். பார்த்தா தான் வந்து உங்களுக்கு கரெக்டான முடிவு வந்து அவங்க கொடுக்க முடியும். ஸோ அந்த ஒரு பொறுமை வந்து நம்ம நிறையவே வளர்த்துக்கணும். ஓகே. இப்போ எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன், மூட்டு வலி இதெல்லாம் வருது இல்லையா, ஜவ்வு தேஞ்சு போகிறது, அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கும்பொழுது அதை முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்கேன், என்ன டெஸ்ட் எடுக்கணும்? இல்லை, இப்போ ப்ரிடிக்ஷனை விட என்னென்னா, இப்போ உங்களுக்கு வந்து சில பிளட் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவாது இருக்கணும், ஜாயிண்டில் வலியோ இல்லாட்டினா நான் எனக்கு தெரிஞ்சு இதை பார்க்க வேண்டாம். பட் விட்டமின் டி குறைபாடு வந்து எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் ஒருத்தர் வெயிலில் போகிறாரு, அவர் வந்து நல்லாவே அவருக்கு வந்து விட்டமின் டி இருக்கும்னு நினச்சி பார்த்தோன்னா கூட நம்ம இந்தியர்களில் நம்மளோட கலரால் இருக்கலாம். கொஞ்சம் மாநிறமாக இருக்கும்போது அது எல்லா சன்லைட்டையும் அது வந்து அந்த விட்டமின் டி அப்சர்ப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அடுத்து நம்ம அடிக்கிற வெயிலில் விட்டமின் டி குறைஞ்சி. ஆமாம் ஆமாம், அப்படி எடுத்துக்கணும். அந்த மாதிரி இல்லை, நமக்கு அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கான இது இல்லை நம்ம கிட்ட. ஸோ நம்ம ஆக்சுவலி நாங்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்கோம், இது வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டோட பேராமீட்டர்ஸ் வச்சு தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நமக்கு கண்டிப்பாக இந்த அளவு இப்போ எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட் எடுக்கிறவங்களும் இப்போ என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாருக்குமே கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஏசி என்வாயர்மெண்ட்டில் தான் வேலை செய்கிறோம். வெயிலில் போய் அந்த வேலை செய்கிறவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி எங்கள் அம்மாவுக்கு வந்து எப்பயுமே நார்மலில் இருக்கும். ஏன்னா அவங்க நார்மலாக ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் வீட்டில் இருந்தாங்க, ஃபேர் கம்ப்ளெக்ஷனாக இருப்பாங்க. ஓகே. ஸோ அவங்களோட விட்டமின் டி நல்லா இருந்தது. ஸோ இந்த விட்டமின் டி குறைபாடு எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, இந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த கை கால் வலி வர்றதுக்கு இது ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட். ஓகே. ஒரு காமனாக நாங்கள் சொல்லுவோம், ஹாஸ்பிட்டலில் வர ப்ராப்ளமே வந்து பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கை கால் குடைச்சல் தான் வரிசையாக வந்துகிட்டே இருப்பாங்க அந்த சுகாதார நிலையங்கள்லாம் பார்க்கும்போது. அதுக்கு வந்து இந்த விட்டமின் டி ஒரு நல்ல விஷயமா தெரியும். அடுத்து ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்துடுச்சு, ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 35 வயசு தான் ஆகுது, ஆனால் நடக்கும்போது ஒரு ஏதோ ஒரு இன்ஸ்டெபிலிட்டி இருக்குன்னா எம்ஆர்ஐ பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்ரேல அந்த எலும்பில் தேய்மானம் இருக்கா, இல்லை எலும்பு வந்து பிரச்சனை, இப்போ ஃப்ராக்சரோ ஏதோ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எக்ஸ்ரே உதவும். ஓகே. ஸோ எல்லா ப்ராப்ளமுக்குமே எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தெரியாது. பட் என்னன்னா, அது காஸ்டிங்கால் அது இன்னும் வந்து ஒரு சிம்பிள் டெஸ்ட்டாக வச்சுருக்காங்க. முதுகு வலிக்குதுன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறதும் அல்ட்ராசவுண்ட் அப்டமனும் பண்ணுறது. ஓகே. ஓகே டாக்டர், நம்ம வந்து வைண்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு. ஸோ ஃபைனலாக சில வேர்ட்ஸ் வந்து நீங்கள் நேயர்களுக்கு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பக்குழல். நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஃபேக்டரை நம்ம ஃபஸ்ட்டு வச்சுட்டு நம்ம உடல் நலத்தை பேணுறதுக்கு நம்ம ஒரு இப்போ என்னோடய பேச்சை கேட்டதுனால அட்லீஸ்ட்டு கொஞ்சம் யோசித்து நாளையிலேருந்து கொஞ்ச நாளி ஒரு 10 நிமிஷம் நடந்தீங்கன்னா கூட நான் சந்தோஷப்படுவேன். ஓகே. அப்புறம் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதில் நமக்கு என்ன சத்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணரணும். எங்கள் வீட்டில் ஏதோ செஞ்சு கொடுத்தாங்கப்பா சாப்பிட்டேன்றதுக்கு பதிலாக என்னென்ன இருக்குது, புரதச்சத்து இருக்கா அப்படின்னு சும்மா உங்கள் தட்டை ஒரு தடவை பாருங்கள், இல்லை கொண்டு போகிற சாப்பாடை ஒரு தடவை பாருங்கள். அதில் ஏதாவது மாறுதல் பண்ண முடியுமா, ஒருத்தராக இல்லை குடும்பமாக சேர்ந்து எல்லாருமா
உணவு பழக்க முறைகளை மாற்றுறது ஒரு நல்ல விஷயம். சூப்பர் டாக்டர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் நிறைய கேள்விகள் நான் வந்து கேட்டேன், அந்த கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணீங்க. நேரில் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக ஆன்சர் பண்ணீங்க. மிக்க நன்றி. மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம மீட் பண்ணி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ.